மறந்து பரலோகத்தை மட்டும் பார்த்து. This worship can change your life completely, I believe. Hallelujah, 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 hallelujah. ரெண்டு கரத்தை மேல உயர்த்தி கண்களை மூடி ரகதனமா ஷடலரியாந்தனலியாண்டொருடியாந்தனமா லியாதரரிஷதனபரடாங்கதலபா. பரிசுத்த ஆவியானவரே, you take complete control, Lord Jesus. இப்போ யெகோவான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜெகோவா, 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 ஜெகோவா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஜெகோவா, சொல்லுங்க. தெய்வ தூதர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள், சங்கிலிகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை வணங்க ஆண்டவரே, புதிய மகிமையை எங்களுடைய கண்கள் பார்க்கட்டும். ரெண்டு கரங்களை உயர்த்தி
மகிமையின் வெள்ளம் எங்களை மூடட்டும். ஒரு மகிமையின் வெள்ளம் எங்களை ஆட்கொள்ளட்டும். எங்க ஒரு மகிமையின் வெள்ளம் எங்களை கண்ட்ரோல் பண்ணட்டும். ரகதனமா ஷாண்டலோரியாந்தனமா. புதிய புதிய காரியங்களை அப்பா கிட்ட நீங்க கேளுங்க. ஆண்டவரே, என்னை படைத்ததற்கு காரணமே ஒரு பெரிய மகிமைக்காக. என்னை வைத்து ஒரு பெரிய சித்தத்தை நீர் வைத்திருக்கிறீர். உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள, ஒரு பெரிய மகிமையை அறிந்து கொள்ள இதுதான் ஒரு சரியான நேரம். நீங்க ஆராதிக்க ஆராதிக்க ஒரு மகிமை உங்களை மூடட்டும். இந்த வருஷத்துல இருந்த எல்லா ஏமாற்றங்கள், எல்லா பலவீனங்கள், எல்லா டிசப்பாயின்மெண்ட், எல்லா இழப்புகள் வரப்போகிற வருடத்துல கர்த்தர் மகிமையாக, கர்த்தர் கிருபையாக எல்லாவற்றையும் இழந்ததற்கு மேல நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ள போகிற மகிமையை கர்த்தர் உங்களுக்கு கரத்துல கொடுப்பார். ஒரே பாபா ஷாண்டலோரியா நமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி, பரிசுத்த ஆவியானவர்னால நிரம்பி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேர்ல இருந்து கடைசி பேக் வரைக்கும் உங்களுடைய வாய்கள் திறந்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க. ராதனமா ஹரியாண்டலோரோடியாந்தனமா. கர்த்தருடைய நன்மைகளை நீங்க நினைச்சு பார்த்தா தானா நன்றிகள் வரும், தானா அந்நிய பாஷை வரும். அவர் அழைத்து உருவாக்கின விதத்தை நினைத்து பார்த்தா தானா உங்களுடைய வார்த்தைகள் நீங்க நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது. ரீபாபா ஹடலரகதனமா ஷாண்டலோரியாந்தரவே. ஒரு புதிய புடமிடுதலை எனக்கு கொடுங்க சுவாமி. ரீஷாண்டலகபாதியாண்டனகோ. ஒரு கழுகுக்கு ஒப்பான ஒரு மகிமை. ஒரு கழுகு எப்படி தன்னுடைய பலத்தை இழந்த பொழுது ஒரு புதிய பலன் பெற்று மறுபடியும் சட்டைகள் அடித்து பறக்குமோ, அது போல ஒரு புதிய பலத்தை எங்களுக்கு கொடுக்கிறதுக்காக நன்றி. புதிய ஆரோக்கியத்தை கொடுக்கிறதுக்காக நன்றி. ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நான் புதிய வருடத்துக்கு போக விரும்புகிறேன். ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு என்னுடைய கேள்விகளுக்கு ஒரு பதிலை பெற்றுக்கொண்டு புதிய வருடத்துக்கு நான் போக நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறவர்கள் கொஞ்ச நேரம் நல்ல அந்நிய பாஷைகளை பேசி லாதா நம்ம கதல படியான் செலரே ரீஷாண்டலோர பாதல பகதியாந்தனமா ரீஷடலரியாந்த. நல்ல சத்தமா பேசுங்க. தெய்வ தூதர்கள் கேட்கட்டும். இங்க குமாரன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், பிதா இருக்கிறார். ரீபாபா ஹலலரியாண்டனமா. இந்த இடம் உங்களுக்கு வெற்றியை தருகிற இடம். இந்த இடம் கண்ணீரை துடைக்கிற இடம். இந்த இடம் நீங்க விழுந்ததை மீட்டு கொள்ளுகிற இடம். லீபாபா ஹண்டலரியா தோரபோக பகாயான் தோரபோ ஷண்டலோரியாந்தனமா. ஹalleluya hallelujah. Oh, we love you Jesus. நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தகுதி இல்லாதவர்களை கர்த்தர் தகுதிப்படுத்துகிறவர். இவங்களையெல்லாம் கர்த்தர் அழைத்து பயன்படுத்துவாரா? அவர்களை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். வெறுமையான இருந்த பேதுருவுடைய படகை தான் கர்த்தர் தேடி வந்து உள்ள உட்கார்ந்தார். இன்னைக்கு வெறுமையாக இருக்கிற உங்களுடைய படகுக்குள்ள, வறண்டு போய் வனாந்தரமா இருக்கிற உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இயேசு தேடி வந்து உட்காருகிறார். எத்தனை பேர் படகுக்குள்ள இயேசு இருக்கிறார்? எத்தனை பேர் படகு வெறுமையா இருந்திருக்கு? கண்டிப்பா இயேசு கிறிஸ்து அங்க வந்து நிறைவாய் மாற்றினார். ஹalleluya. இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்ன பெருக செய்திருக்கிறார்னு சொல்றவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி, வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகு ஏறிக்கொண்டாரே. மறுபடியும் வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகு ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், நிரம்பாத என் படகு நிரப்பிவிட்டாரே. சொல்லுங்க. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம். ஓ, படகு நிரம்புகிறது, இழந்ததெல்லாம் திரும்ப வருகிறது. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். சபையே, படகு நிரம்பி இருந்து ஆராதிங்க பார்க்கலாம். ஆராதிப்போமே அவரை.
ஒரு நொடி கூட நான் வெட்கப்பட்டு போகல. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை தெய்வமாக கொண்டு அவர் பேசுகிறவர், நடக்கிறவர், ஆளுகிறவர். அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என்பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என்பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. 2 கரங்களை உயர்த்தி ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, தலைமுறைக்கும் ஆராதிப்போமே அவரை தலைமுறை, ஆராதிப்போமே ஆராதிப்போமே அவரை முழு மனதா. என் மனசு உங்க கையில கொடுக்கிறேன். ஆராதிப்போமே அவரை. Oh, we love you with all of our heart, soul, mind and strength. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே எல்லாரும் சொல்லுங்க. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே. மறுபடியும் காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, விட நேரங்களில் யாரும் இல்லாத டைம்ல நீங்க வந்தீங்க. கிருபை தாங்கினதையா. நீங்க என்ன அப்ரூவ் பண்ணீங்க. என் அரணம் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி என் அரணம் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, எனக்கு இருக்கிற டேலண்ட் கிருபை. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நினைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நினைப்பதும் உங்க கிருபைதானப்பா, நான் நிற்பதும் நினைப்பதும் உங்க கிருபைதானப்பா. கிருபை இல்லாம, கிருபை இல்லாம வாழ முடியாதையா, கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இப்ப சொல்லுங்க, முடியாதப்பா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. நல்ல கரங்களை தட்டி பரலோக நாமத்தை. Without your grace I'm nothing, I'm empty, I'm zero. கர்த்தருடைய கிருபை இருந்தா நீங்க தாங்க ஹீரோ. ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும், அவருடைய கிருபை இல்லாம ஒரு செகண்ட் கூட, ஒரு நொடி கூட என்னால வாழ முடியாது. அவருடைய மகிமை இல்லாம ஒரு ஸ்டெப் கூட என்னால எடுத்து வைக்க முடியாது. அவருடைய அழைப்பு இல்லாம ஒரு தாட்டி கூட என்னால ஊழியம் செய்ய முடியாது.
ஹalleluya. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, வழியே இல்ல ஆண்டவரே, உடைய கிருபை இல்லைன்னா வனாந்தரம் தான். ஆனா கிருபை இருந்ததுன்னா வனாந்தரத்துல வழிகளை உண்டு பண்ணுகிறவர். யாக்கோபு சொன்னது போல அவருடைய பாதத்தை பிடிச்சு சொல்லுங்க, என்ன ஆசீர்வதிக்கலனா முடியாதப்பா, இந்த இடத்தை விட்டு என்னால போக முடியாது. நல்ல கரங்களை தட்டி சில யாக்கோபுகளை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றிக்கொண்டிருக்கிறார். அடையாளங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. மற்றவர்கள் உங்களை பார்க்கிற விதங்கள் மாறும். காரணம் கிருபை இல்லாம வாழ முடியாதுன்னு சொன்ன உங்களுடைய வாக்குத்தத்தத்தை ஹalleluya, உங்களுடைய அடையாளங்களை கர்த்தர் மாற்றுவார். ஹalleluya. சவுலை கர்த்தர் பவுலாக மாற்றினார். அபிரகாமை கர்த்தர் ஆபிரகாமாய் மாற்றினார். சாராயை கர்த்தர் சாராளாய் மாற்றினார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை கர்த்தர் தலைமுறை தலைமுறைக்கும் ஆசீர்வாதம் உள்ள சந்ததியாக கர்த்தர் மாற்றுவார். ஹalleluya. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பார்க்கிற ஒரு புதிய கனெக்ஷனை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களுக்கும் பரலோகத்திற்கும் ஒரு புதிய கனெக்ஷன். இதுக்கப்புறம் உங்களுடைய மகிமை, நீங்க பார்க்கிற, நீங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் மாறும். நீங்க வேத படிக்கிற ஸ்டைல் மாறும். ஆழமான சத்தியத்தில் உங்களை அழைத்துட்டு செல்லுவார். ஹalleluya. முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல, மூழ்கிற அளவுக்கு சத்தியத்தில் நீங்க உறுதியா இருப்பீங்க. யாருனாலையும் உங்களை பிடுங்கவே முடியாது. எத்தனை அனல் வந்தாலும், எத்தனை மலைகள் வந்தாலும், எத்தனை ஸ்டார்ம்ஸ் வந்தாலும், காரணம் உங்களுடைய வேறு இயேசு கிறிஸ்து, உங்களுடைய அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. நான் மணல்ல நாட்டப்படல, நான் கண்மனையில கர்த்தரனை வைத்திருக்கிறார். எவ்வளவு பாடுகள் வந்தாலும் I will still stand. பக்கத்துல 1000 பேரும் வலது புறத்துல என்ன அணுகாது. ஹalleluya. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் உமது கோலும் உமது தடியும் தேற்ற போகுது. ஒரு புதிய மகிமையை தருவார், புதிய கிருபையை தருவார். இந்த ஆண்டுல இருந்ததை விட அடுத்த வருகிற வருடம் மகிமையான வருடமாய் மாறும். ஹalleluya. சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. பக்கத்துல பார்த்து மாற போகுதுன்னு சொல்லுங்க. எல்லாமே மாற போகுது. என் ஜெபமெல்லாம் ஜெயிக்க போகுது. என் கண்ணீரெல்லாம் கர்த்தர் பதிலாக மாற்ற போகிறார். ஓர்பாவுடைய வாழ்க்கை மாறல, ஆனா ரூத்துடைய வாழ்க்கை மாறினது காரணம் அவ கனெக்ட் ஆகியிருந்த நபர் பரலோகம். ஹalleluya. 2 கரங்களை உயர்த்தி, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. இந்த பாடலை நீங்க பாட பாட மாறாத காரியங்கள் கண்டிப்பாக மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி சந்தோஷமாக 4 3 2 1. ஓ, மாறாத பெத்தேலுக்குள்ள ஒரு புதிய போயாஸ், புதிய வாழ்க்கை. எல்லாமே மாற போகுது. சொல்லுங்க, எல்லாமே மாற போகுது. என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது. நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. ஓ, எல்லாமே மாற போகுது. ஒராபா பாகா ஷாண்டோல், எல்லாமே மாற போகுது. சில பேருக்கு ஒரு புதிய ஆசீர்வாதம், வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது. நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. தலைக்கு மேல கை தட்டி, மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. ஜெப நேரம் அதிகமாகுதே, என் துதி நேரம் அதிகமாகுதே. அக்கினியாய் மாற போகுது. வாழ்க்கை வல்லமையாய் மாற போகுது. ஜெப நேரம் அதிகமாகுதே, என் துதி நேரம் அதிகமாகுதே. அக்கினியாய் மாற போகுதே.
2024 வல்லமையால் மாறப்போகுது. தலைக்கு மேல கை தட்டி மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் சூழ்நிலைகள் மாறப்போகுது. மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. என்னுடைய சூழ்நிலைகள் மாறும், இயேசுவின் வல்லமையால் என்னுடைய கண்ணீர்கள் மாறும். மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. ஹalleluya. இப்ப பக்கத்துல இருக்கிறவருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, என் கவலை எல்லாம் மாற போகுதே, என் கண்ணீரெல்லாம் நீங்க போகுதே, என் அழுகை எல்லாம் மாற போகுதே, ஆனந்தமாய் மாற போகுதே. சொல்லுங்க, கவலை எல்லாம் மாற போகுதே. அறிக்கையிடுவோம், கண்ணீரெல்லாம் மாறப்போகுதே, அழுகை எல்லாம் மாற போகுதே, அது ஆனந்தமாய் மாறப்போகுதே. தலைக்கு மேல மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. மாறாத மலைகள் இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. நல்ல கரங்களை தட்டி மாறாத மாற்றங்களை கர்த்தர், புதிய மாற்றத்தை, புதிய வஸ்திரத்தை, புதிய அபிஷேகத்தை, புதிய மகிமையை. ஓஹோ, we love you Jesus. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.